வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சுதேசி 4G சேவையானது சுயசார்பை பிரதிபலிக்கிறது. BSNL 4G சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் பேச்சு. வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் MS சுவாமிநாதன். முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழாரம். பேரறிஞர் அண்ணா பெரியார் குறித்து சீமான் விமர்சிப்பது ஏற்கத்தக்கது அல்ல. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். பாசிச பாஜகவுடன் நேரடி மற்றும் மறைமுக உறவுக்காரர்களாக இருக்க மாட்டோம். தவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் BSNL நிறுவனத்தின் 4G சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பாரத் சஞ்சார் நிஜாம் லிமிடெட் என்னும் BSNL நிறுவனத்தின் வெள்ளி விழா தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒடிசாவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி நாடு முழுவதும் 4G சேவையை வழங்கும் பொருட்டு புதிதாக அமைக்கப்பட்ட 97,500 கைபேசி கோபுரங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன் மூலம் உள்நாட்டிலேயே தொலைத்தொடர்பு சாதனங்கள் தயாரிப்பில் ஈடுபடும் டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பட்டியலில் 5வது நாடாக இந்தியாவும் இணைகிறது. இந்த சுதேசி 4G ஆனது எதிர்காலத்திற்கு தயாராகவும் தடையற்றதாகவும் 5Gக்கும் மேம்படுத்தப்படக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கோபுரங்கள் மூலம் 2 மில்லியனுக்கும் அதிகமான புதிய சந்தாதாரர்களுக்கும் சேவை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா பெரியார் குறித்து சீமான் விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு உருவ சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சீபா ஆதித்தனார் ஈழத் தமிழர்களுக்காக அரும்பாடுபட்டவர் என்றும் அங்கிருந்து வந்த காசி ஆனந்தன் உள்ளிட்டவர்களுக்கு பெரிதும் பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆதிக்க போராட்டத்தில் கலைஞர் பாளையங்கோட்டை தனிமை சிறையில் வாடியது போல கோவை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு பல துன்பங்களை ஆதித்தனார் சந்தித்ததாக வைகோ குறிப்பிட்டு பேசினார். மேலும் பேசிய வைகோ, சுயமரியாதை மற்றும் தன்மான உணர்வை இந்த மண்ணிலே எல்லோருக்கும் உணர்த்தியவர் பேரறிஞர் அண்ணா என்றும், சமூக நீதி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒழிக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் தந்தை பெரியார்தான் என்றும், அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல என்று சீமானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களுக்காக அரும்பாடுபட்ட அவர் அங்கிருந்து வந்த காசியானந்தன் உள்ளிட்டவர்களுக்கு பெரிதும் பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்தார். இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் வாடியது போலவே கோயம்புத்தூர் தனிமைச் சிறையில் ஐயா ஆதித்தனார் அடைக்கப்பட்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அதை போல சுயமரியாதை உணர்வை, தன்மான உணர்வை இந்த மண்ணிலே வாழுகிற தமிழர்களுக்கும் என் மனித குலத்துக்குமே ஆசியா கண்டத்தின் ஏதன் சென்று ஐநா பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள். சமூக நீதி இன்றைக்கு இந்தியாவிலே ஒழிக்கிறது என்றால் அதற்கு காரணமானவரும் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தலைவர்கள் என்றைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள். அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல. வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்றவர் MS சுவாமிநாதன் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேராசிரியர் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என உலகமே அழைத்தாலும் உணவு பாதுகாப்பின் காவலர் MS சுவாமிநாதன் என புகழாரம் சூட்டினார். தான் கொண்ட அறிவை, அறிவியலை மக்கள் பசிபோக்க பயன்படுத்திய சிந்தனையாளர் என கூறிய முதலமைச்சர், வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என சொன்னவர் MS சுவாமிநாதன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
மேலும் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசினார். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் நடக்கும் வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வணிக திருவிழாவில் கருத்தரங்கு, கலந்துரையாடல், உற்பத்தியாளர், வணிகர் சந்திப்பு நடைபெற உள்ளது. நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால்வயிறும் அரைவயிறும் சாப்பிட்டு தவித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய எம்.எஸ். சாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது. தலைவர் கலைஞரோடு நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அமெரிக்காவின் பொருளாதார போர் குறித்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் விவாதித்து உரிய தீர்வு காண வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் வசூலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன் மூலம் இந்தியாவின் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என வைகோ சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பது இந்திய தொழில்துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எனவே நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் எனவும் அமெரிக்க அரசின் பொருளாதார போர் குறித்து விவாதித்து உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மாலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று காலை கரையை கடந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் த.வே.க. தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். த.வே.க. தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் பி.கே. புதூர் பகுதியில் மக்களை சந்தித்தார். அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் வாகனம் மீது ஏறி நின்றபடி விஜய் உரையாற்றினார். அப்போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களை சமரசம் இல்லாமல் செய்து காட்டுவோம் என்றும், எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதைதான் செய்வோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாசிச பாஜகவுடன் நேரடி மற்றும் மறைமுக உறவுக்காரர்களாக இருக்க மாட்டோம் எனவும் த.வே.க. தலைவர் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட சொல்றாங்க. அடிப்படை சாலை வசதி, குடிக்க நல்ல குடிநீர், ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல, நல்ல டாக்டர்ஸ் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு. இதத்தான் அவங்க கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள். அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல. என்னப்பா இந்த விஜய் எங்க போனாலும் கேள்வியா கேட்கிறாரு, இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு 2 இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், போக்குவரத்து, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம். மதுரையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சியை PLA ஜெகநாத் மிஸ்ரா துவங்கியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரலாற்று பெருமை வாய்ந்த மாநகர் மதுரையிலே தங்களுடைய அரசியல் கட்சியினை தாங்கள் தொடங்கி இருப்பதாகவும், அரசியல் அதிகாரம் பெறாத அத்தனை மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்று தரக்கூடிய இயக்கமாக தங்களுடைய கழகம் இருக்கும் என உறுதியளித்துள்ளார். இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சி துவக்க விழாவை வரலாற்று பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். விவசாயிகளினுடைய விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திடல் வேண்டும், போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலைகள், மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. அதேபோல் விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூரில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி போட்டிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் S. சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா கேட்டு 4வது நாளாக கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருவாய்த்துறையால் பிரிக்கப்பட்ட குடிசைகளை சரி செய்து தர வேண்டும், குடிமனை பட்டாவையும் அதற்கான இடத்தையும் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தனர். குடிமனையோடு சேர்ந்த இடத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக வீரியமுள்ள மாவட்டம் முழுவதும் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட இருக்கிறது. எனவே உடனடியாக பட்டாவும் அந்த மக்களுக்கான நீதியையும் முறையாக பேச்சுவார்த்தை இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக அதிகாரத்தை பயன்படுத்தி தலித்து மக்களுக்கு எதிராக செயல்பட்ட வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
ராணிப்பேட்டை நெல்லிக்குப்பம் சிப்காட் பேஸ் 3 பகுதியில் அமையுள்ள மருந்து தயாரிக்கும் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சிப்காட் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின் அனைவரும் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் தலவானூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தடுப்பணையை 84 கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மருத்துவர்களோடு கலந்தாய்வு கூட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் அதனை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசுக்கு சொந்தமான மலையை குடைந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதை கண்டித்து ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்தும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனிமவள கொள்ளையை தடுக்க 2 ஆண்டுகளாக மனு அளித்தும் அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடலில் தொல்லியல் துறையினர் பண்டைய தமிழர்களின் வரலாறு குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் பேராசிரியர் ராஜன் தலைமையில் தொல்லியல் துறையை சேர்ந்த 8 பேர் உள்ளிட்ட 20 பேர் கடலில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 750 ரூபாய் அதிகரித்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்து மீண்டும் 85,000 தாண்டியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 750 ரூபாய் அதிகரித்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக கிராமிற்கு 6 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 159 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,59,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடமேற்கு சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 7 பேர் காயமடைந்துள்ளனர். சீனாவின் வடமேற்கில் உள்ள கான்சு மாகாணத்தில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்சு மாகாணத்தில் உள்ள லாங்சி மாவட்டத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.6 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் போது கட்டிட மேற்கூரை ஓடுகள் இடிந்து விழுந்ததில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் நிலநடுக்கத்தால் 8 வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதேசி 4G சேவையானது சுயசார்பை பிரதிபலிக்கிறது. BSNL 4G சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் பேச்சு. வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் MS சுவாமிநாதன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். பேரறிஞர் அண்ணா பெரியார் குறித்து சீமான் விமர்சிப்பது ஏற்கத்தக்கது அல்ல. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். பாசிச பாஜகவுடன் நேரடி மற்றும் மறைமுக உறவுக்காரர்களாக இருக்க மாட்டோம். தவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.